நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் மீண்டும் எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக இந்த ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பெரிதான தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக, தெய்வ ஆவியானவர் எங்களுக்குள் ஒரு மனதை கொடுத்து நாங்கள் ஒன்று சேர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் தேவன் நமக்கு மாற்றி கொடுப்பாராக. ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானித்து விட்டு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவர்கள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தைகளானது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு வாழ்வு வேண்டும் என்று சொல்கிறார். இந்த கிறிஸ்துவோடு நடக்கிற, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு வாழ்வு என்பதுதான் பழைய வாழ்வை மாற்றி ஒரு புது வாழ்வை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. ஒன்று முன்னோருடைய பாவங்களா இருக்கலாம், அது பின்தொடராதபடி காக்கிறது. இதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்திருக்கலாம், நஷ்டங்கள் வந்திருக்கலாம், பாடுகள் உபத்திரவம் நம்முடைய வாழ்வில் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒப்பு கொடுத்து நாம் வரும் பொழுது இந்த பழையவர்கள் ஒழிந்து போகிறது. பழைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாவங்கள், சாபங்கள் இவைகள் எல்லாம் ஒழிந்து போய் ஒரு புதிய வாழ்வை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு வாழ்வு என்பது ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு புது ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வழியாய் இருக்கிறது. அப்போ அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்வுதான் மீண்டுமாய் அந்த பழைய சாபங்கள், பாவங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பலவீனங்கள் நம்முடைய வாழ்வை பின்தொடராதபடி ஒரு புதிய ஜீவனை கொடுத்து நம்மை சந்தோஷத்தோடு நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை அது நகர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்னுடைய வாழ்வு நான் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்வு என்பது மிக மிக அவசியம். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு வாழ்வாக உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க, கடைபிடிங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைப்பட்ட பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில வராது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியங்கள், இதுவரை கண்ட அந்த எகிப்தியனை இனி நீ காணுவது கிடையாது. உன் வாழ்க்கையில் அந்த எகிப்தியன் மூலமாய் வந்த அந்த பாடுகள், அந்த அடிமைதன வாழ்வு, அந்த சபிக்கப்பட்ட ஒரு வாழ்வு இனி உன்னுடைய வாழ்க்கையில் வருவது கிடையாது. அப்படிதான் இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்கிற காரியம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வருவீர்களானால் அந்த பழைய கஷ்டங்கள், அந்த பழைய அடிமைதன வாழ்வு, பழைய அந்த சாபத்துக்குரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையுடைய பயணத்தை பின்தொடராது. ஆகவே நீங்கள் சந்தோஷத்தோடு உங்களுடைய வாழ்வை நகர்த்தலாம். ஆகவே தேவனோடு நடப்போமே, கிறிஸ்துவுக்குள் வாழுவோமே. அந்த சந்தோஷமான, அந்த ஆசீர்வாதமான வாழ்வை தேவன் நமக்கு என வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் தேவன் நமக்கு மாற்றி கொடுப்பாராக. ஏசியா தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார், எடுத்துக்கொள்வோமே. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். முந்தின அந்த கஷ்டங்களை குறித்து இனி நினைக்காத. நீ கிறிஸ்துவுக்குள் நடக்கணும், கிறிஸ்துவோடு வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குவீர்களானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், முந்தினவைகளை நினைக்காதீர்கள். பழைய வாழ்வை குறித்து சில சமயங்களில் நாம் மீண்டும் மீண்டுமாய் நினைப்பது உண்டு இல்லையா? ஓ, நான் இப்படி வாழ்ந்தேன், இப்படி இருந்தேன், ஓ
என் கணவன் இப்படி, என் மனைவி இப்படி, என் பிள்ளைகள் இப்படி, என் பெற்றோர்கள் இப்படி, அதுதான் என்னுடைய வாழ்வை பின்தொடர்கிறது, இதையெல்லாம் நினைக்காதே என்று சொல்கிறார். ஏன்னு சொன்னா நீ கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டாய், நீ கிறிஸ்துவோடு நடக்க ஆரம்பித்து விட்டாய், ஆண்டவருடைய கரத்தில் உன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டாய். பழையவைகளை நீ நினைக்க வேண்டாம். முந்தின வாழ்வை குறித்து நினையாமல் தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மை நினைத்து, அந்த ஆசீர்வாதத்தை நினைத்து உன் பயணத்தை நீ தொடர வேண்டியதுதான் இப்பொழுது அவசியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாத்தா, என்னுடைய முற்பிதாக்கள், அதை சிந்திக்காதே. என் ஆண்டவர் கிருபையாய் வைத்திருக்கிற அந்த நன்மையான கிருபையான அந்த வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை தேடி உன்னுடைய வாழ்வை நகர்த்து விசுவாச அறிக்கை செய்ய ஆரம்பித்து விடு. தேவன் என்னுடைய வாழ்வை இப்படி அலங்கரிக்க விரும்புகிறார், தேவன் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், என் வாழ்வை நன்மையினாலே முடிசூட்ட விரும்புகிறார் என்று அந்த தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தை நோக்கி நாம் ஓடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இந்த பூர்வமானவைகளை நாம் சிந்திக்க கூடாது. அநேகருடைய வாழ்க்கையிலே நிகழ்கிற ஒரு தவறான காரியம் என்பது இதுதான். பழைய காரியங்களை நினைத்து 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 ஆசீர்வாதங்களை மறந்து போகிறோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக நாமே காணப்பட்டு விடுகிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகளும், நம்முடைய எண்ணங்களும், நம்முடைய நினைவுகளும் அந்த பழைய காரியங்களிலே நம்மை ஒப்பிட்டு ஒப்பிட்டு நம்முடைய வாழ்வை என்ன செய்கிறது? தடுமாற்றத்திலே தள்ளி விடுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் தேவன் சொல்லுகிற காரியம், முந்தினவைகளை நீ நினைக்காதே, நீ கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டாய், பூர்வமானவைகளை சிந்திக்காதே. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளும்படி உன்னுடைய பயணத்தை நீ தொடரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வைத்திருக்கிற பல நன்மைகள் இருக்குதுங்க, பல ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்கிறது. வீணான இந்த சிந்தனை இருக்குது பாருங்க. நம்முடைய வாழ்வை அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளாதபடி வீணான எண்ணங்களை நமக்கு கொடுத்து, சிந்தைகளை கொடுத்து நம்மை தடுமாற்றத்திலே தள்ளி விடுகிறது. இடம் கொடுத்து விடாதீர்கள். இடம் கொடாமல் தேவன் வைத்திருக்கிற நன்மை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தகுதியுள்ள பாத்திரவன் நானே, எனக்காகவே அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், என்னை மீட்டெடுத்துக் கொள்ளும்படியாகவே காயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எனக்கு தான் அந்த வாழ்வு, அந்த நன்மையான கிருபையான வாழ்வு என்னுடைய குடும்பத்திற்கு தான். இந்த தரிசனத்தோடு ஓடுங்களேன், விசுவாச அறிக்கை செய்யுங்களேன், விசுவாசத்தில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நகர்த்துங்களே. தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். பழையவர்கள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிய வாழ்வுங்க. இதுவரை உங்களுடைய குடும்பத்திலே, உங்கள் சந்ததியிலே பெற முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை பெரும்படி ஓடுங்க. ஏன் வீணான சிந்தனைகள், ஏன் வீணான எண்ணங்கள், ஏன் வீணான பேச்சு, ஏன் வீணான செயல்கள்? அவைகளை எல்லாம் தூக்கி எறிங்க. அவைகளை நினைக்க வேண்டாம், அவைகளை சிந்திக்க வேண்டாம். என் ஆண்டவர் கிருபையாய் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை அப்படிதான் வைத்திருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் அப்படிதான் நமக்கும் வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம். தேவன் இந்த நாளை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் தேவன் நமக்கு மாற்றி கொடுப்பார். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார். ஏசாயா 65வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 65வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டித்தேன், முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவதில்லை. புதிய வானத்தை, புதிய வாழ்வை நான் வைத்து விட்டேன், முந்தினவைகளை அவரே நினைக்கிறது இல்லைங்க. ஆண்டவரே நீ இப்படி பாவம் செய்துட்ட அப்படி என்று சொல்லி காண்பிக்கிறவர் அல்ல. நீ யார் தெரியுமா, உன் பெற்றோர்கள் யார் தெரியுமா, அவைகளை அவரே சிந்திக்கிறது இல்லை. நாம ஏன் சிந்திக்கணும்? நம்முடைய வாழ்வை, இந்த பாவ சாப வாழ்வை தூக்கி அவர் எரிந்து விட்டார். புதிய வாழ்வை வைத்திருக்கிறார், புதிய ஜீவனை வைத்திருக்கிறார். அதை பெரும்படி ஓடுவோமே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வானத்தையும் பூமியை நான் சிருஷ்டித்து விட்டேன். அவர் சொல்லுகிற காரியம் இது, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் நான் சிருஷ்டிக்கிறேன், புதிய வாழ்க்கையை உனக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறேன், புதிய ஆசீர்வாதத்தை உனக்காக வைத்திருக்கிறேன். அந்த பூர்வமானதை நானே நினைக்கல, நீ ஏன் நினைக்கிற? நீ அவைகளை நினைத்து அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிற. ஓடு, உன் பயணத்தை தொடரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை ஏன் நினைத்து நம்முடைய வாழ்வை நாம் என்ன செய்கிறோம்? தடுமா, நான் இப்படி செய்துட்டேனே, நான் இப்படி பண்ணிட்டேனே, ஐயோ என் குணம் இப்படி, நான் இப்படி விலகி ஓடிட்டேன். அப்படி ஓடாதீங்க.
தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். சிம்சோன் அழைக்கும் பொழுது தேவன் அவனை பலப்படுத்தி, தேவன் அந்த இடத்துல ஒரு பெரிய அழிவை தேவன் கொடுக்கலையா? தேவன் கூப்பிட்டால் தேவன் நிச்சயமாய் வருவார். கெட்டகுமார் தேவன் மனம் திரும்பி தேவனிடத்தில் ஓடி போய் நிற்கும் பொழுது தகப்பன் தன் நிலையை மறந்து இறங்கி வந்து அவனை அரவணைத்துக் கொள்ளலையா? அந்த ஆண்டவர் உங்களையும் அரவணைத்துக் கொள்ள நீங்கள் எந்த நிலை என்று காண விரும்பல. நீ மகனாய் மகளாய் வந்தால் போதும், உனக்கு புதிய வாழ்வை வைத்திருக்கிறார். நீ அழித்தது பற்றி அவர் நினைக்கவில்லை. துன்மார்க்கமாய் வாழ்ந்த வாழ்வை குறித்து அவர் நினைக்கவில்லை. உன்னை அவர் நேசிக்கிறார். புதிய ஜீவனை வைத்திருக்கிறார். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, புதிய வாழ்வை வைத்திருக்கிறார். அதை பெரும்படி ஓடுவோமே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய வானத்தை நான், புதிய பூமியை நான் சிருஷ்டித்தேன். பூர்வமானவனை நானே நினைக்கவில்லை. நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அவர் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டார். அது அப்படி உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்ந்ததாய் அவர் நினைக்கவே இல்லை. ஒரு புதிய வாழ்வை வைத்து உன்னை அழைக்கிறார் தேவன். இந்த காலை நேரத்தில் ஒரு பெரிய ஒரு அழைப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். அதை பெரும்படி மகனே மகளே வா, அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உன்னுடைய வாழ்வை நகர்த்து. இப்படிதான் தேவன் உங்களை அழைக்கிறார். அதை பெரும்படி நம்முடைய வாழ்வை நகர்த்துவோமே. தேவன் வைத்திருக்கிற நன்மையை நாம் பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கு என வைத்திருக்கிற நன்மைகள் அநேகம் உண்டு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் வைத்திருக்கிறார். அதை பெரும்படி ஓடுங்க. வீணான யோசனைகள் வேண்டாம். பழையதை நினைச்சு 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 நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம போறதே இல்லை. எகிப்தில் அடிமதனத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடிமதனத்திலேயே அவர்கள் புலம்பிக் கொண்டு இல்லை, புறப்பட ஆரம்பித்தார்கள். கானானை நோக்கி புறப்பட ஆரம்பித்தார்கள். நாமும் புறப்படுவோமே, நம்முடைய வாழ்வை நாம் தொடருவோமே, அந்த விசுவாச வாழ்க்கை பயணத்தை நகர்த்துவோமே. பழையவர்கள் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டால் ஒரு புதிய வாழ்வை வைத்திருக்கிறார். அதை பெரும்படி உங்களுடைய வாழ்வை நகர்த்த சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். தேவன் அந்த ஆசீர்வாதமான வாழ்வை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பழையவர்களை நினைக்காதீங்க, தூக்கி எறிந்து விட்டு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. தேவன் ஒரு புதுவிதமான ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய பாதையிலே உங்களை நடத்த அவர் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் நிருபத்தை எடுத்துக் கொள்ளலாம். ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்க. அந்த பழைய மனிதன், அந்த பழைய வாழ்வு, அது சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. அந்த பாவ சாபங்களுக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. விசுவாசம் வையுங்க. ஆண்டவருடைய சிலுவை பாடுகள் மீது விசுவாசத்தை வையுங்க. தேவன் உங்களுக்காக தான் அந்த காயங்களை ஏற்றுக்கொண்டார். விசுவாசம் வையுங்க. உடைய பாவ சாபங்கள் மாறும்படியாக தான் அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். விசுவாசம் வையுங்க. தேவன் புது வாழ்வை வைத்திருக்கிறார். சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு இருக்குதுங்க உங்களுக்காக. அந்த வாழ்வை இழந்து போகாதீங்க. பழையவைகளை நினைத்து நினைத்து எழுந்து போகாதீங்க. எழுந்து நடங்க. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட போ. நாம ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி ஜெபிக்க விட்டுறோம், வேத வாசிக்க விட்டுறோம், ஊழியம் செய்து விட்டுறோம். அதை நினைக்காதீங்க. ஏன் அதையே மீண்டும் மீண்டுமா நினைச்சு நினைச்சு ஏன் அதே இடத்துல அமர்ந்து இருக்கிறது? கானானை நோக்கி பயணிப்போமே. தேவன் காண்பிக்கிற பாதையில ஓடுவோமே. ஆசீர்வாதம் நமக்கென வைத்திருக்கிறார், அதை சுதந்திரித்துக் கொள்வோமே. நமக்கென வைத்திருக்கிற அந்த ஊழியம் செய்வோமே. தேவ சமூகத்தில் காத்திருப்போமே. ஏன் அமர்ந்திருப்பது? அமர்ந்திருக்கிற காலம் அல்ல, சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஓடுகிற ஒரு காலம் இது. சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் நம்முடைய வாழ்வை நன்மையினால் அவர் முடிசூட்டுவார். அதே அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருக்கிறோம். ஒரு மீண்டுமாய் ஜீவன், அந்த பிழைப்பு கொடுக்கிறார். மீண்டுமாய் ஒரு வாழ்வை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருந்தால், எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவோடு நடந்தால், அந்த தெய்வ பயத்தோடு நம்முடைய வாழ்வை நகர்த்துவோமானால், எல்லாம் மரித்து போனது, படைவுகள் எல்லாம் ஒழிந்து போனது, சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறது. ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையை தேவன் காண்பிக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான ஒரு நன்மைக்குரிய காரியங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஓடுவோமே.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த நிலையிலே ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீர்களோ, எந்த நிலையிலே உங்களுடைய வாழ்வு தடைபட்டு இருக்கிறதோ, ஆனால் இன்று ஒரு முடிவுக்கு வாங்க. பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின என்கிற விசுவாசம் வையுங்க. அவிசுவாசமான காரியங்கள் நமக்கு வேண்டாம். வீண பழையவர்களே நினைக்க வேண்டாம். பூர்வமானதை சிந்திக்காதீங்க. அதெல்லாம் தூக்கிறீங்க. என் ஆண்டவர் எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் எனக்காக தேவன் யுத்தம் செய்திருக்கிறார். தொடருங்க. தேவனை சந்தியுங்க. ஆத்துமாக்களை போய் சந்தியுங்க. தேவன் அந்த இடத்துல இடைவிடுவார். அந்த இடத்துல உங்களுடைய வழிகள் திறக்க ஆரம்பிக்கும். நன்மையினாலே நம்முடைய வாழ்வு முடிசூட்டப்படும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 2வது அதிகாரம் அதிலே 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோங்க. நற்கிரியைகளை நல்லதை செய்யக்கூடிய அளவுக்கு, நல்லது நம்மிடமிருந்து புறப்படக்கூடிய அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்வு உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நற்கிரியைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில். நற்கிரியைகள் நடக்கும். வீணான வார்த்தைகளுக்கு ஒரு பூட்டு போட்டிருக்க வாய்க்கு. அவிசுவாசமான அறிக்கை செய்யறதுக்கு ஒரு பூட்டு போட்டிருங்க. விசுவாச அறிக்கை செய்யுங்க. தேவன் வைத்திருக்கிறது எனக்காக சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஓடுங்க. எகிப்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கணும்னு நினைக்காதீங்க. இது இல்லை என்னுடைய வாழ்வு. என்னுடைய வாழ்வு ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுங்க. என் வாழ்வு நன்மையை நோக்கி ஓடுங்க. ஏதோ ஒன்று நினைத்து ஏதோ ஒரு காரியத்தை சுதந்திரித்துக் கொண்டு ஓடினார்களாம் இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாட்களை சற்று நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க. எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். எவ்வளவு விசுவாசம், எவ்வளவு நம்பிக்கை. யாரிடம் பயந்திருந்தார்களோ அவர்களிடமிருந்து அந்த நன்மைகளை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். அதை பறித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி அதே எகிப்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திரித்துக் கொண்டு ஓடுங்க, பறித்துக் கொண்டு ஓடுங்க. உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஓடுங்க. நிச்சயமாய் தேவன் பழையவர்கள் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் நற்கிரியைகள் செய்யக்கூடியவர்களாய் தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நல்லதெல்லாம் நடக்கிற ஒரு வாழ்வுங்க உங்களுடைய வாழ்வு. நமக்கே தெரியல பார்த்தீங்களா? நல்லதெல்லாம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கும்னே தெரியல. நேற்றைய பொழுதுல சகோதரனோடு நான் ஒரு ஊழியத்தை கடந்து சென்றிருக்கும் போது நான் பேசிக்கொண்டு சென்ற காரியம், பெற்றோர்கள் எல்லாம் கண்ணீர் சிந்தி ஜெபிச்சது, ஒரு விசுவாசம் வைத்தது, தேவன் மீது விசுவாசம் வைத்ததால இன்று நாம் கிறிஸ்துவுக்குள் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சகோதரனோடு நான் பேசிக்கொண்டு நான் சென்றேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாக தான் விசுவாசம் வைத்து தொடருங்க. எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும். சபிக்கப்பட்ட வாழ்வு ஆசீர்வாதமாய் மாறியது. ஏனென்று சொன்ன ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் வைத்திருந்தார். அதை பெற்றுக்கொள்ளபடி ஓடுவோம். தேவன் நன்மையினாலே நம்முடைய வாழ்வை முடிசூட்டுவார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொலோசியர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதிலே 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். அப்ப நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய சாயலை பெற்று அந்த புதிய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு வாழ்வை நாம் தரித்திருக்கிறோம். மறந்துட்டு சாபம் இருக்குது, பாவம் இருக்குது, ஓ இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. கிறிஸ்துவுக்குள் நான் புதிய சிருஷ்டியாயிருக்கிறேன். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் அவரை போல என்னை மாற்றி இருக்கிறார். எங்கும் ஒளி, எங்கும் ஆசீர்வாதம், எங்கும் விடுதலை, பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் அதைதான் அவர் சொல்லுகிற காரியம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நீ தரித்துக் கொண்டிருக்கிறாயே, புதிய மனுஷனாய் நீ தரித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு உனக்கு கொடுத்திருக்கிறார். இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு நான் சொல்லுங்க. நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன், அந்த புதிய மனுஷனை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த சாபம் இல்லாத, கவலை கஷ்டம் இல்லாத ஒரு மனுஷனாய் என் வாழ்வு மாற்றப்பட்டிருக்கிறது.
மாறி இருக்கிறது. ஓடுங்க. பவுல் அப்படிதான் சொல்றார், ஓடுங்க ஓடுங்க. ஒரு புதிய வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஓடுங்க, அதை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்க. நிச்சயமா இந்த வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுத சொல்றார். ரோமர் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 16வது அதிகாரத்திலே 3-4வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்சில்லாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என்னுடைய பிராணனுக்காக தங்களை கழுத்தை கொடுத்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்களாம்? பவுலுடைய பிராணனுக்காக அவர்கள் தங்களுடைய கழுத்தை கொடுத்தார்களாம். ஏன் அப்படி அந்த துணிவு வந்தது தெரியுமா? அவர்களை குறித்த பவுல் 3வது வசனத்திலே அவர் சொல்கிறார், அவர் கிறிஸ்துவுக்குள் உடன் வேலைக்காரர்கள், கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவை தரித்தவர்கள், அவருடைய சாயலை பெற்றவர்கள். ஆகவேதான் அவர்களுக்கு ஒரு தைரியம் வந்தது. பவுலுக்காக தன் கழுத்தையும் கொடுக்க துணிந்தார்கள். கிறிஸ்து உனக்குள் இருக்கிறாரா? கிறிஸ்துவை தரித்திருக்கிறாயா? யோசித்துப்பார். நாம் தேவனுக்காக துணிந்து செயல்பட்டு இருக்கிறோமா? யோசித்துப்பார். தேவன் அந்த வாழ்வை தான் உனக்கு வைத்திருக்கிறார். சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஓடுங்க. ஆக்கிலா பிரிஸ்சில்லாவை போல ஓடுங்க. வாழ்வு உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு, சபிக்கப்பட்ட வாழ்வு அல்ல. அவைகளெல்லாம் ஒழிந்தன, புதிய வாழ்வு வைத்திருக்கிறார். பூர்வமானதை நினைக்காத, வீணான யோசனைகள் வேண்டாம். தூக்கி எரிஞ்சிட்டு எனக்கு தான் அந்த நன்மை, போய் எடுத்துக்கோ, சுதந்திரித்துக்கொள். கர்த்தர் நன்மையினால் உன் வாழ்வை முடிசூட்டுவார். வீணான யோசனை விட்டுட்டு சுதந்திரித்துக் கொள்வதற்காகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓடுங்க, இந்த நாள் உங்களுக்கு நன்மையாய் மாறும். மாற்றுக்கிறது இல்லை. பிரிஸ்சில்லாவை போல ஆக்கிலாவை போல நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு வாழ்வாக ஓடும் பொழுது கர்த்தருக்கென கழுத்தை கொடுக்க துணிந்தார்கள். பவுலுக்கென தன்னை அர்ப்பணிக்க துணிந்தார்கள். ஆண்டவருக்கென ஓட துணியுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேவனுடைய கரங்கள் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவன் இந்த நாளை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளை மாற்றும்படி ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் பிதாவை நாங்கள் மீண்டும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலே பழையவர்கள் எல்லாம் ஒழித்து ஒரு புதிய வாழ்வை எங்களுக்கு என வைத்திருப்பதற்காய் நன்றி. இவைகளை நாங்கள் சோதனைத்துக் கொள்ள முடியாததற்கு காரணம் பூர்வமானவைகளே நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம், பூர்வமானவைகளே சிந்தித்துக் கொண்டிருந்தோம், பழையவைகளையே நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி உடைய கல்வாரியிலே நீ சிந்திய ரத்தத்தின் மூலமாய் நாங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டோம். தேவாதி தேவனே, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நன்மையினாலே எங்களுடைய வாழ்வு முடிசூட்டும்படி தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஒரு புதிய வாழ்வை வைத்திருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டோம். அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நாங்கள் ஓட வேண்டும். ஆக்கிலாவை போல பிரிஸ்சில்லாவை போல நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு வாழ்வு, அந்த வாழ்வை எங்களுக்கு கொடுத்து அந்த நன்மையினால் எங்களுடைய வாழ்வு முடிசூட்டுங்க. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்களும் எங்களுடைய பயணத்தை கானானை சுதந்திரித்துக் கொள்ளுகிற, நீங்களுக்கு வைத்திருக்க நன்மை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்வை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. அதை நோக்கி நாங்கள் பயணிக்க கிருபை செய்வீராக. இந்த நாளில் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காக இருக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களும் உடைய அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். உடைய பலவீனத்தை உடைய பலன் பூர்ணாவலங்கட்டும். உடைய பலத்தின் அடை கட்டுங்க. எந்த பலவீனங்களோ உடைய ஆத்மாவை சேதப்படுத்தாதபடி காத்துக் கொள்ளுங்க. எல்லாம் ஒழிந்தன என்று சொன்னீரே, பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். புதிய ஜீவனை பெற்ற ஒரு வாழ்வை கொடுங்க. கணவனும் மனைமா வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவன் துதிக்கிறோம். ஒரு மனதை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கொடுங்க. வீணான சிந்தனைகள், வீணான எண்ணங்கள் அவர்களுக்குள் பிரிவினை வராதபடி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற சிந்தனையோடு வாழ்வின் நகரத்தை ஆண்டவர் கிருபை செய்வீராக. பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். முக்கியமா வாலிப பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்க, கிருபையாய் நடத்துங்கப்பா. பலவீன கட்டுகள், சாபங்கள் எல்லாவற்றையும் ஓடி முறித்தெறியப்படட்டும். பழையவர்கள் ஒழிந்தன, எல்லாம் புதிதா என்ன, பூர்வமானதை நினைக்காது என்று சொன்னீரே. இதை நாங்கள் நினைத்து நினைத்து நாங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம் என்பதை அறிந்து கொண்டோம். ஆகவே இந்த பழைய சாபங்களையோ வீணான எண்ணங்களோ எங்களுக்குள் கொண்டு வராமல் தேவன் எங்களுக்கு நன்மை வைத்திருக்கிறார் என்கிற சிந்தனையோடு ஒவ்வொரு வாலிபர்களும், ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைக்கென தரிசனத்தோடு ஓட கர்த்தர் கிருபை செய்யுங்க. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஞானத்தினால் எடை கட்டுவீராக. தேவ சமாதானம் அவருடைய உள்ளங்களை ஆளுகை செய்வதாக. தேவாதி தேவனை குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்க. ஞானமாய் குழந்தைகளை உமக்கென ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு பிள்ளைகளாய் அவர்களை வளர்க்க உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி
அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர்கள் வளர்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தெய்வ சமாதானத்தோடு குடும்பங்களை ஆளுகை செய்யும். இந்த நாளில் உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதார நசுக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், எந்த நிலையில யார் இருந்தாலும் பழையவர்கள் ஒழிந்தன என்று சொன்னீரே. இது முன்னோருடைய பாவ சாபங்களாய் இருக்குமானால் அவைகளாம் ஒழியட்டும். இவர்கள் செய்த குற்றங்களாய் இருக்குமானால் இன்று கேட்ட சத்தியத்தின்படி கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்வாக, அந்த ரத்தத்தில் கழுவப்பட்ட ஒரு வாழ்வாக அவர்கள் தங்களை அர்ப்பணித்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. தேவாதேவனே, இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு ஆசீர்வதித்து கொடுங்க, நன்மை நாளும் முடி சுட்டுங்க. நன்மைக்கு எதுவான எல்லா காரியங்களுடைய வாழ்வை நிறைவேறட்டும் அப்பா. உடைய வருகை இந்த நாளில் இருக்குமானால் உடைய கரத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள உடைய வருகை தாமதிக்குமானால் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு வாழ்வு, பழையவர்களை நினையாத ஒரு வாழ்வு, வைத்திருக்கிற நன்மையை தேடி ஓடுகிற ஒரு வாழ்வை எங்களுடைய வாழ்வை மாற்றுவீராக. அழைப்பு பெற்று அபிஷேகப்பட்ட வரங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் உங்கள் அன்பின் கரத்தில் கொடுக்கணும். ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை போல தேவனுக்கு என தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு வாழ்வாக ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆசீர்வதிப்பீராக. துதிக நமக்கு மேலாம உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமையோட பிரசுநாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணன் அடுக்குழக்கம் விட்டு உன்னை கிருபையினால் முடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமண வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென்.